ஆயத்தமானமாக உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நம் ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் நன்றி செலுத்தி நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். சங்கீதம் 95 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவர்களுக்குள்ளும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அந்த மகிமையான தேவனே, அந்த மாட்சிமையான தேவனே, நம்முடைய இரட்சணிய கண்மலையை நாம் யாவரும் போற்றி பாடும் விதமாக நாம் யாவரும் எழுது நின்று கர்த்தரை பாடுவோம். அவர் மகிமையால் வெற்றி சென்றார். பாலை கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். Thank you.
ஸ்லோக ஜபத்தை சகோதரன் மகை மீறலுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து அதை பராமரிக்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமியே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு இருந்து நீர் வழி நடத்தி வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உம்முடைய ஆலயத்தில் நிற்கும்படியாக எங்களை நீ ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக அழைத்து வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஒரு நாளை நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எங்களை அருமையாக நீர் வழி நடத்தி வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலையும் வரத்திலையும் நீர் காத்து வந்த தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வேலை இடத்துல உம்முடைய கிருபை இருந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வியாதியாக இருந்தால் கூடிய நீர் பலப்படுத்தி வந்த தெய்வக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எங்க குடும்பத்தை நீர் காத்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டு வரார்கள், அவர்களை நீர் பாதுகாத்து வந்த தெய்வக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உங்களுடைய ஆலயத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குற்றம் குறைகளை எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. மன்னித்து பரிசுத்தப்படுத்துவோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க எங்களுடைய பாவம் தடையில்லாதபடிக்கு இரக்கத்தோடு மன்னித்து தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டு நடத்துகிற சகோதரர் மேல உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அவரை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே உம்மை பாட, உம்மை துதிக்க, மனசார நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளவர்களாக இந்த உடைய ஆலயத்தில் நிற்கும்படியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இசை கருவி வாசிக்கின்ற பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை இருந்து நேர்த்தியாக வாசிக்க அவர்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பேக்கப் சிங்கர் மேலே உம்முடைய கிருபை இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருத்தர் மேலே உம்முடைய கிருபை இருந்து ஆண்டவரே நேர்த்தியாக அவர்கள் வாசிக்க அவர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி படித்து கொடுக்கின்ற பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பயபக்தியோடு ஆண்டவரே நீதான் தேவன் என்று அவர்களுக்கு தெளிவாக படித்து கொடுக்க, பொறுமையோடு படித்து கொடுக்க அவர்களுக்கு நீ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். மற்ற ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய கிருபை இருந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். வந்த எங்களை ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். போதகர்களுக்காக செபிக்கிறோம். போதகரை இடத்தை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அவர் கொண்டாந்து இருக்க வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மன மாற்றுதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காதுகளும் எண்ணங்களும் ஆண்டவரே திறத்தரல வேண்டும். உடைய வசனம் கேட்டு நடக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதலை உருவாக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ தானா என்று நாங்கள் வந்து வீடு திரும்பாதபடிக்கு உம்மை கண்டோம். உம்மை போல நாங்கள் மாறத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் திருச்சபையில் நடக்கின்ற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். சிங்கப்பூர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். நுசா இண்டாக்காக ஜெபிக்கிறோம். கூலாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கம்மாஸ் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நடக்க
சத்தியத்தை கொண்டு போகிற ஒவ்வொருத்தர் மேல உங்களுடைய கிருபை இருந்து சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்ல மக்களுக்கு மனம் திரும்புதலை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையும் நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் பிதாவே. இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. அமர்கள். இரண்டாவது பாடலாக எல்மோஷா என்னை காப்பவரே, எல்மோஷா ஒரு வாக்கினரே. பாடல் தெரிந்தவர்கள் நீங்கள் சேர்ந்து பாருங்கள். உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 26ஆம் வசனம் வரை நாம் யாவரும் நின்று மாறி மாறி வாசிப்போம்.
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 26ஆம் வசனம் வரை. 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், 2ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கள். இப்படியாக மாறி மாறி வாசிப்போம். 1ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாய பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுக்குள் விசுவாசிகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கு இரு பாயுதம் படுத்த கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முகக்கல்லினாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாயிருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளெல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டார். பின்னும் மோசே லேவியர் ஆகிய ஆசாரியர்கள் கூட இருக்கையில் இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னார். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பெஞ்சமின் என்னும் கோத்திரத்தினர் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மனித ரூபன், கத், ஆசேர், செபுலூன், தன், நப்தாலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தத்தோடு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையை செய்யப்பட்டதும் வற்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிபீடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதி உத்தரமாக ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் சூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். பொருளை ஒளித்தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். பரதேசி திக்கற்றவன் விதவையாகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மரணத்தை சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். யாதொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். தன் தகப்பனாவது தாயாவது குமாரத்தியாவது தன் சகோதரியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். தன் மாமியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். ஒளிபீடத்தில் கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவார்கள். குற்றம் இல்லாதவனை கொள்ளை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். இறுதி வசனம் சேர்ந்து வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவர்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். கர்த்தர் தாமே தாசனங்களை ஆசீர்வதிப்பார். நண்பர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயும் யாவையும் நாம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மை ஒரு வாரம் நாளைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார்.
அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை விசுவாசம் எடுக்கிறதுக்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தேங்கி போனாலும். பர்வதங்கள்
ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். அன்பின் பெருவம் நிறைந்த தேவனே ஆண்டவரே சுவாமி, இப்படியா ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு கூட்டி கொடுத்த தெய்வங்களை என்று சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு குடும்பமாக ஆண்டவரே இன்னைக்கு சேர்த்ததுக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை உங்கள் பெல ஆண்டவரே வாங்கி வழி நடத்துறதுக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்கள் சமாதானம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து வேலை இடத்துலையும் ஆண்டவரே அப்பா அவங்க இறக்கத்தால் உங்கள் தயவுனால் ஆண்டவரே அப்பா எங்க வேலைனாலும் இல்லை ஆண்டவரே சுவாமி, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வெள்ளத்தினால் நாங்கள் வேலை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இப்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு நடத்துறதுக்காய் நன்றி. போக்கிலையும் வரத்திலையும் ஆண்டவரே உங்கள் கரம் ஆண்டவரே எங்களோடு இருந்து வழி நடத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இப்படியாய் ஆண்டவரே இன்னைக்கு போட்ட ஒவ்வொரு கரத்திலும் காணிக்கையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்குமே கூட ஜெபிக்கிறோம். போட்ட ஒவ்வொரு கரத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்குமே கூட ஜெபிக்கிறோம். இயேசுவை கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல நாம் போதக ஜெபத்துக்கு காண செல்வது முன்பதாக ஜெபசந்தியோடு வானம் திறந்து தேவ மகிமையை பெரும் மலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். வானம் திறந்து
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களை வழி நடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டிய சகல கிருபையை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் ஆண்டவரே, உடைய காக்கும் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததுக்காக நன்றி. அவர்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதான எல்லா உபகாரங்களையும், எல்லா ஈவையும், எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தயவாய் அருளினீர். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாமல் பல ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றி எங்களை நடத்தினீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக நீர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உங்களுடைய ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக இந்த வேளையில எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் தயவாய் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டதை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீ தயவாய் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு சுகம் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மகள் மேல கர்த்தருடைய கரம் இருப்பதாக, மகளை தொடுவீராக. தொடர்ந்து கர்த்தாவே, மகளுடைய சரீரம் பூரண குணமடைய ஜெபிக்கிறேன். மருந்தின் வாயிலாக கர்த்தாவே சுகம் கொடுக்க மன்றாடுகிறேன். சகோதரி சாந்திக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படியாக சகோதரி சிசிலியா ஜேனிக்காவும் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேல் தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பரம வைத்தியர், நீர் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்குவதாக. தாயார் ஏஞ்சலிக்காக ஜெபிக்கிறோம். இந்த தாய்க்கும் தொடர்ந்து சரீரத்தில் பலம் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களை கர்த்தர் தயவாய் நடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடக்கிற எல்லா ஊழியம், குறிப்பாக வியாழக்கிழமை நடக்கிற ஜெப கூட்டம், வேத பாடம், ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகள், மற்ற எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, சபையின் தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வருகிறீர். அதற்காக நன்றி. எல்லா ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவாய் நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, உடைய ஊழியங்களை உற்சாகத்தோடு இந்த பிள்ளைகள் செய்ய, தேவனுக்கு பயந்து உடைய ஊழியங்களை செய்ய அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிறேன். சகோதரி பார்வதி மணியம்காக ஜெபிக்கிறோம். சகோதரி சுமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய இரக்கம், தயவு, வழிநடத்துதல் இவர்களோடு கூட இருப்பதாக. கடந்திட்ட ஆண்டுகளிலே கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கி வழிநடத்தினது போல வருகின்ற ஆண்டிலும் கர்த்தாவே, உடைய காக்கும் கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, பரலோகத்தின் ஆசி அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்து நடக்க, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைக்கென்று அவர்கள் செய்யத்தக்கதாக தொடர்ந்து அவர்களை வழிநடத்த, அவருடைய வசனத்தை கொண்டு அவர்களை சுத்தமாக்க, ஆண்டவரே, வாழ்வதற்கான சரீரத்தில் போதுமான பலத்தை தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு அருள வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக கிருபையும் தயவும் வழிநடத்துதலும் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தாவே, அடுத்த வாரம் ருசாயிண்டா திருச்சபையினுடைய ஆண்டு நிறைவு ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ருசாயிண்டா திருச்சபைக்கு கர்த்தர் பாராட்டிய சகல நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக அந்த நாளிலே, அந்த விசேஷித்த ஆராதனையிலே ருசாயிண்டா சபையார் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் நினைத்து பார்க்க தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இப்படியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை பேசப்படும் பொழுது எங்களுடைய செவிகளை நாங்கள் பந்தமாக்காமல், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல்,
தேவனே உடைய வார்த்தையை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் மனம் திரும்பி வாழ எங்களுக்கு உதவி தாங்க. ஆவியானவரே, எங்களுடைய இருதயங்களை புடமிட வேண்டுதல் சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுகிறார். தேவனே, எங்களுடைய ஜெபம் கேளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 to 8 வரைக்கும் வாசிக்க கேட்போம். Today's scripture reading is taken from Colossians chapter 4, verse 7 to 18. Verse 7, Tychicus, a beloved brother, faithful minister, and fellow servant in the Lord, will tell you all the news about me. I am sending him to you for this very purpose, that he may know your circumstances and comfort your hearts. With Onesimus, a faithful and beloved brother who is one of you, they will make known to you all things which are happening here. Aristarchus, my fellow prisoner, greets you with Mark, the cousin of Barnabas, about whom you receive instruction. If he comes to you, welcome him. And Jesus, who is called Justus, these are my only fellow workers for the kingdom of God, who are in the circumcision. They have proved to be a comfort to me. Epaphras, who is one of you, a bondservant of Christ, greets you, always laboring fervently for you in prayers, that you may stand perfect and complete in the will of God. For I bear you witness that he is a great Jew for you, and those who are in Laodicea and those who are in Hierapolis. Luke, the beloved physician, and Demas greet you. Greet the brethren who are in Laodicea and Nymphas, and the church that is in his house. Now when this epistle is read among you, see that it is read also in the church of Laodiceans, that you likewise read the epistle from Laodicea. And say to Archippus, take heed to the ministry which you have received in the Lord, that you may fulfill it. This solution by my own hand, Paul, remember my chains. Grace be with you. Amen. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியால் நாம் மறுபிறப்பு பெற்று, we are born again by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நாம் மறுபிறப்பு பெற்று தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது தேவனுடைய குடும்பத்தில் தேவன் நம்மை நம்முடைய குடும்பத்தில் தத்தெடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்குள்ள வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனங்களை என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய குடும்பத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் சகோதர சகோதரிகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அடையாளம் அதுதான். We are brothers and sisters in the Lord அல்லது in Christ அப்படின்று நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர்களை அவர் சொல்றார். இந்த பேர்கள்லாம் சில பேர்களை நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி அவங்கள அழைக்கிறார் அப்படின்னாக்கா, வசனம் 7 நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரன், மை பிலவட் பிரதர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் லவோதிக்கியா சபையினரை பார்த்து அன்பான சகோதரன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும். பவுலோடு கூட இசைந்து ஊழியம் செய்தவர்களை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, சகோதரன், பிரதர் அப்படின்னு பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். பவுல் தன்னுடைய ஊழியத்துல அவரு தனியாக
செயல்படுவது இல்லை. ஒன் மேன் ஷோ கிடையாது. ஊழியத்தில் அவர் இப்படிப்பட்ட ஆட்களை, அதாவது மறுபிறப்பு பெற்று தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற பலரை அவர் தெரிவு செய்து அவரோடு இசைந்து ஒரு குடும்பமாக ஊழியம் செய்ய அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஃபேமிலி ஆஃப் கிரைஸ்ட் தட் சர்வ்ஸ் டுகெதர். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் beloved brother, பிரியமான சகோதரன், பிரதரன், சகோதரர் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது அவர் ஒரு குடும்பமாக ஊழியம் செய்தது போல இன்றைக்கு நாம் கடவுள் நமக்கு பலவிதமான தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால தேவனுடைய குடும்பம் ஒன்றாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரியா? ஒரு சகோதர சகோதரிகளாக தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்ம ஒரு குடும்பமாக இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இசைந்து ஊழியம் செய்யும் தேவனுடைய குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டியது முதல் காரியம் என்னவென்றால், அங்கத்தினர்கள் பல்வேறு பின்னணியிலிருந்து வருகிறார்கள். சரிங்களா? இந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது பவுலோடு கூட நிறைய பேர் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா ஒவ்வொருவரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள், டிஃபரண்ட் பேக்ரவுண்ட் அல்லது டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர்கள் என்பதை நம்ம பார்க்கணும். சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இங்க 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த திகிக்கு, சரிங்களா, திகிகஸ், இவரை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இவர் பவுலோடு ஊழியம் செய்தவர். இவர் ஒரு புறஜாதியார். பவுலோடு மிஷனரி ஜேர்னியில அவர் மிஷனரி பயணத்துல அவர் கூட இருந்தவர். அப்புறம் இன்னொரு சகோதரனை பார்க்கிறோம். 9ஆம் வசனம் ஒனேசிமு. ஒனேசிமு ஒரு சாதாரண ஒரு மனுஷன், பெரிய படிப்பு இல்லை, ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செஞ்ச ஒரு மனுஷன். சரிங்களா? இவரு கூட நீங்க பார்க்கும்போது பவுலோடு கூட ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் 10ஆம் வசனத்துல ஒரு பேரு அரிஸ்டர்கஸ். இவரை பார்க்கிறோம். அப்புறம் மார்க்கு 10ஆம் வசனத்துல மார்க்கோ பார்க்கிறோம். அப்புறம் 11ஆம் வசனத்துல யுஸ்டு ஜீசஸ் which is called justice. அப்புறம் 12ஆம் வசனத்துல எப்பாப்ராஸ் என்று பார்க்கிறோம். அப்புறம் 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக் யார் அப்படின்னாக்கா அந்த லூக்கா புத்தகத்தை எழுதினவர். இவர் ஒரு மருத்துவர், டாக்டர். அப்புறம் லவோதிக்கியா சபையினரை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல அர்க்கிப்பு என்ற சகோதரனை நம்ம பார்க்கணும். என்னன்னா இவங்கெல்லாம் எல்லாரும் பலவிதமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள், பலவிதமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள், பலவிதமான சூழல், அதாவது வாழ்க்கை பின்னணியிலிருந்து வந்தவர்கள், விசுவாசத்துல வித்தியாசப்பட்டவர்கள், ஆனா மறுபிறப்பு பெற்றவர்கள். இவங்க எல்லாரும் மறுபிறப்பு பெற்றவர்கள். இவங்க பவுலோடு கூட இசைந்து ஊழியம் செய்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஊழியத்துல அவருக்கு நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். இந்த பவுலின் ஊழிய குழு, இந்த டீம், யூதர்கள், புறஜாதியார்கள், அப்புறம் அடிமை இருந்தாங்க, சுயாதீனர் இருந்தாங்க, படித்தவர்கள் இருந்தாங்க, படிக்காதவர்கள். இவங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்க எல்லாரையும் இசைந்து ஊழியம் செய்ய வைத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சுவிசேஷம். Because of the gospel they are all one in Christ. சுவிசேஷத்தின் காரணமாக அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாராவது கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை,
விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியார் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும், கிறிஸ்துவே அதாவது மறுபிறப்பு பெற்ற எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து வந்து இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து எல்லாமுமாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாமுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை ஆளுகை செய்கிறார், அவர்களுக்கு அனுகிரகம் வந்து கொடுக்கிறாரு, அவர்களை வலுப்படுத்துகிறாரு, எம்பவர் பண்றாரு, அவங்களுக்கு ஊழிய வரங்களை வந்து கொடுக்கிறாரு. எல்லாவற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ பவுல் எப்படி ஊழியத்தை வந்து பார்க்கிறாரு? கிறிஸ்துவின் சரீரமாக பார்க்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் வந்து ஒரு தேவனுடைய குடும்பமாக பார்க்கிறாரு. அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா அங்கங்களும் இசைந்து வேலை செய்வது போல கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தையில தான் பவுல் வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்ய அவர் வந்து பிரயாசப்பட்டாரு, அதை வந்து செய்தார். ஸோ அதனாலதான் நம்ம வந்து பார்க்க இத்தனை பேரை நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து பார்க்கலாம், அவ்வளோ பேர், சரிங்களா, நிறைய பேர் அவர் வந்து குறிப்பிடுகிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்கிற நாம் தேவனுடைய குடும்பத்துல நம்ம வந்து இருக்கின்றோம். அப்ப நம் ஒவ்வொருவரும் இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நம்ம வந்து மறந்துடவே கூடாது, நம்ம கிறிஸ்துவை மாத்திரம்தான் நம்ம வந்து சேவிக்கிறோம். இங்க வந்து பார்க்கிறோம், அது திக்கிக்குவாக இருந்தாலும் சரி, ஒனேசிமுவா இருந்தாலும் சரி, அரிஸ்தக்கரா இருந்தாலும் சரி, மார்க்கா இருந்தாலும் சரி, யுஸ்துவாக இருந்தாலும் சரி, எப்பாப்ராவா இருந்தாலும் சரி, லூக்கா இருந்தாலும் சரி, தேமாவா இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கிறோம். எல்லாரும் யாரை சேவித்தாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை மாத்திரம்தான் அவங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அவங்க வந்து ஊழியம் செய்தாங்க. ஸோ அதுதான் அந்த போக்கஸை நம்ம வந்து பார்க்கணும். இயேசுவுக்காக அவங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஸோ அதனால தான் அவங்க எல்லாரும் வந்து இசைந்து ஊழியம் செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். யோசுவா 24:15 சொல்வது போல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சரிங்களா? சேவிப்போம் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது தேவனை தொழுது கொள்வது மாத்திரமல்ல, நாம் வந்து ஒருவருக்கும் தேவனுக்கும் நாம் வந்து ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படும். அப்படின்னா இலகுவா நம்ம வந்து சொன்னோம்னா, ஐ சர்வ் யூ, யூ சர்வ் மீ, அப்புறம் டுகெதர் we serve, together we serve யாரு? கிரைஸ்ட். சரிங்களா? ஓகே, டுகெதர் we serve கிரைஸ்ட். அப்ப அதுதான் சரீரம் வந்து பார்க்கணும். நம்முடைய சரீரத்துல நம்ம வந்து பார்க்கணும். பாருங்க, நம்ம இது நிறைய வாட்டி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் பிரசங்கத்திலையும் சரி, உங்களுக்கும் தெரியும். சரியா? இந்த சரீரத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எப்படியா இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் வந்து இசைந்து ஊழியம் செய்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, அது பாருங்க, ஒரு சோறு சாப்பிடணும் அப்படின்னாக்கா என்னெல்லாம் வேலை செய்யுது இல்லை? சரீரத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, பிளேட்டில் சோறு இருக்குது, அந்த சோறு இருக்குது, அப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும்னா நம்ம சரீரத்தில் எதெல்லாம் வேலை செய்யுது? சரி, எது வேலை செய்யல? காலா? காலு வேலை செய்யலன்ற சுரேஷ். சரியா? காலு சில பேர் பாருங்க, சாப்பிடும்போது காலை அப்படியே தட்டிட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் கீழே சம்பளங்கால் போட்டு உட்காருவாங்க. சரி, எல்லாமே சேர்ந்து வேலை செய்யுது. சரியா? கண்ணு சோறை பார்க்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குது, அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்குது, அப்புறம் முகந்து பார்க்குது. சரியா? அப்புறம் வாய்க்குள்ள போகும்போது அப்புறம் பல்லு கடிக்க, எல்லாம் சேர்த்து செய்யுது பார்த்தீங்களா? சரியா? அது வெளியில நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் உள்ளுக்கு போனிச்சுன்னா அது என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யறதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப என்னன்னா பாருங்க, அந்த சரீரம் இசைந்து ஊழியம் செய்வது போல நாம் எல்லாருமே, சரியா, அதான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த பின்னணி வேற, சரியா, அந்த கையோடைய அந்த பின்னணி, அந்த செயல்பாடு, ஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற மாதிரி இருக்கு.
ஆனா எல்லாரும் இசைந்து ஊழியம் செய்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? பல பின்னணியில இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கிறோம் இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும். இவங்க எல்லாரும் பவுலோடு கூட இசைந்து ஊழியம் செஞ்சாங்க. சரியா? அதனாலதான் பவுல் இந்த நிருபத்தை வந்து எழுதும்போது அவரோடு கூட இசைந்து ஊழியம் செய்த இந்த பேரெல்லாம் அவர் வந்து நினைவு கூறுறாரு. ஏன்னா இவங்க இல்லாட்டினா பவுல் வந்து சிறப்பா ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. அதனாலதான் இந்த பேரெல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. ஆனா இந்த பேர்ல சில பேர் வந்து ஒரு கோளாறான பேர்லாம் இருக்குது, பிறகு நம்ம வந்து வருவோம். ஆனா அவங்களையும் அவர் வந்து பார்க்கிறார், வாழ்த்துறார். சரியா? நன்மையை பேசுறார். ஏன்னா பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. சோ அதே போல இன்றைக்கு முதலாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், ஒரு தேவனுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் போது நாம் வந்து பல பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் வந்து இசைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அந்த மனப்பாங்கு, அந்த சிந்தனை நமக்கு வந்து வரணும். சரியா? வயசு வித்தியாசம் இருக்கும், படிப்பு வித்தியாசங்கள் இருக்குது, இறையியல் முதிர்ச்சி, அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அல்லது அந்த தியோலஜிக்கல் மெச்சூரிட்டி, அதெல்லாம் நமக்கு வந்து வித்தியாசமாக காணப்பட்டாலும் கிறிஸ்துவின் சரீரம் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், இசைந்து ஊழியம் செய்யும் தேவனுடைய குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது காரியம் என்னவென்றால், அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் ஊழியனாக சேவை செய்ய வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இங்கே பவுல் சில பேரை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். குறிப்பாக 7ஆம் வசனத்துல நீங்க வந்து பாருங்க, பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன், சரிங்களா? அப்புறம் நீங்க வந்து பார்க்கலாம், நான் 11ஆம் வசனத்துல கவனிங்க. 11ஆம் வசனத்துல யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்கள், ஃபெலோ வர்க்கர்ஸ். சரிங்களா? உடன் வேலையாட்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 4:12 நம்ம வந்து பார்க்கிறோம், எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரன். அப்புறம் 4:17 நம்ம வந்து பார்க்கிறோம், ஓகே 17 கவனிங்க. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்க. ஓகே, இங்க வந்து என்ன பார்க்கிறோம்னா, பவுல் இந்த அர்க்கிப்பாவை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, கர்த்தரிடத்துல இருந்து நீ வந்து ஊழியம் பெற்றுக்கொண்ட, அப்பனா கர்த்தர் எஜமானன், நீ வந்து ஊழியக்காரன். சரியா? ஓகே, இந்த ஆங்கிலம் தமிழ்ல நம்ம வந்து பார்க்கும்போது வித்தியாசப்பட்டு இருக்குது. இப்ப தமிழ்ல நம்ம வந்து பார்க்கும்போது வெறும் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்துல என்ன நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்குது. இங்க வந்து இந்த ஃபெலோ வர்க்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஆனா அது உண்மையான அந்த கிரேக்க பதத்துல நம்ம வந்து பார்க்கும்போது இந்த born servant அல்லது born slave அப்படின்னு சொல்லுவாங்க. BOND, born slave அல்லது born servant அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருவருடைய கட்டுக்குள் இருக்கிற அடிமை அல்லது ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற அடிமை என்று பார்க்கணும். அடிமை, அந்த வார்த்தை கவனிக்கணும். அடிமை என்ற வார்த்தை ஸ்லேவ் அப்படின்னு. இப்ப இவர்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது பவுலோடு சேர்ந்து பவுலும் தன்னுடைய நிருபங்கள்ல, அநேக நிருபங்கள்ல நானும் உடன் ஊழியக்காரன் அப்படிதான் சொல்றாரு. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா, ஐ அம் ஆல்சோ born servant, born slave அப்படின்னு அவர் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இவர்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம், ஃபெலோ வர்க்கர்ஸ், அர்த்தஸ், மார்க்கு, உடன் வேலைக்காரர்கள், உடன் வேலையாட்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இவர்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறீர்கள். இயேசுவை மாத்திரம்தான்
இவர்கள் வந்து ஊழியம் செய்கிறார்கள். கொலோசியர் 3:24 வாசிக்கிறோம். 3:24 நமக்கு தெரிந்த வசனம் இது. இங்கிலீஷ்ல 23 வருது. ஓகே, 3:24 பாருங்க, வாசிங்க அதை. 3:24, கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு வசனம் பார்க்கிறோம்ல. அப்ப மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு செய்யறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நம்முடைய ஊழியங்களை நம்ம வந்து செய்யறோம். It is the Lord Christ whom you serve. நீங்க சேவிக்கிறது அல்லது ஊழியம் செய்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இந்த ஸ்லேவ், இந்த அடிமை அல்லது இந்த ஊழியன் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும் வேதத்துல நம்ம வந்து பார்க்கும்போது அந்த விசுவாசிகளை குறிப்பிட்டு பேசுகிறது. both used to describe believers. ஊழியக்காரர் மற்றும் அடிமை இரண்டும் விசுவாசிகளை விவரிக்க பயன்படுத்துகிற வார்த்தை என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். எப்படி, ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, இந்த அடிமை என்று சொல்லும்போது சரி, முதலாவதாக இந்த ஊழியக்காரர் அல்லது சர்வன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது, சர்வன்ட்டும் ஸ்லேவ், ஓகே, ரெண்டுமே ஊழியன் அப்படிதான் வருது. அப்ப நம்மளுடைய இதுல வந்து சொல்லணும்னா சர்வன்ட் வந்து ஊழியக்காரன், ஸ்லேவ்னா அடிமை. சரிங்களா? சரி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சர்வன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவங்க வந்து வேலைக்கு அல்லது ஒரு உத்தியோகத்திற்கு அமர்த்தப்பட்ட ஒருவராக இருக்கின்றார். they were hired. ஸோ இந்த வேலை செய்ய உன்னை வந்து நான் வந்து இந்த பதவியில உன்னை வந்து நான் வந்து வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்னொன்று என்ன பார்க்குறோம்னா, இந்த சர்வன்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தங்களுடைய எஜமானனை தெரிவு செய்வதற்கான அந்த சுதந்திரம் வந்து இருக்குது. எனக்கு இந்த எஜமான் வந்து பிடிக்கலன்னா நான் என்ன செய்வேன்? வேற எஜமானுக்கு நான் வந்து போக முடியும். சரியா? அதுதான் அந்த சர்வன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனா அடிமை என்பது அப்படி கிடையாது. அடிமை வந்து எப்படின்னா, எஜமானன் வந்து ஒரு விலை கொடுத்து ஒருவனை வாங்கி கொள்வது. சரிங்களா? சோ இனிமேல நீ வந்து எனக்கு தான் சொந்தம், நான் தான் உன்னுடைய எஜமானன், நீ வந்து எனக்கு அடிமை. சரியா? slaves were owned. servant வந்து hired, slave வந்து owned அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அவங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, தங்களுடைய எஜமானனை வந்து தெரிவு செய்ய முடியாது. பழைய ஏற்பாடுல நம்ம வந்து பார்க்கிறோம், லேவியராகம புத்தகத்துல 7 வருஷம் அந்த அடிமை வந்து அந்த எஜமானனுக்கு வந்து வேலை செய்யணும். சரியா? அப்புறம் 7 வருஷத்துக்கு பிறகு 6 வருஷம் முடிஞ்சோன்னா இந்த 7ஆம் வருஷத்துல அவங்களுக்கு விடுதலை பெறலாம். ஆனாலும் இதே எஜமானனுக்கு எனக்கு வந்து நான் வந்து ஊழியம் செய்யறேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து தொடர்ந்து செய்யணும். அது லேவியராகம புத்தகத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா எப்படியோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தங்களுடைய எஜமானனை அவங்க வந்து மாற்ற முடியாது. ஆனா எஜமானன் வந்து மாஸ்டர், எஜமானன் வந்து தன்னுடைய அடிமையை மாற்ற முடியும். சரிங்களா? சோ அந்த 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 விடுதலை அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்ப அடிமைக்கு வந்து எந்த ஒரு ரைட்டும் எந்த உரிமையும் கிடையாது. எஜமானன் போனா போனோம், வானா வரணும். சரிங்களா? சோ அந்த வேலை விட்டு அவங்க வந்து நீங்க முடியாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதுதான் அடிமை என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசிகள் இந்த ரெண்டுல எதுல இருக்கிறாங்க? சர்வனா அடிமையா? இறையல்வாதி ஜான் மெக்கார்தர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, to be a Christian is to be a Christ slave. ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது கிறிஸ்துவின் அடிமையாக இருப்பதாகும். சரிங்களா? அந்த ஊழியக்காரன் என்றல்ல, மாறாக அடிமை என்ற அந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ
தேவனுக்கு ஊழியம் செய்கிற நம் எல்லாரும் என்னது? அடிமை. We are the slave of Christ என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அடிமை என்பவன் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். முதலாவது அடிமை என்பவன் வந்து அவன் எது மேல கவனம் செலுத்தணும்னா, எஜமானனுடைய வார்த்தையில அவன் ரொம்ப கவனமா இருக்கும். எஜமானன் எனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு, என்ன வேலை செய்ய சொல்றாரு என்பதை அது ரொம்ப கவனமா இருக்கும். அதுதான் அடிமை. அப்ப அதை இன்றைக்கு நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, கிறிஸ்துவின் அடிமைகள் கிறிஸ்துவை அறிவதற்கான ஒரே மூல ஆதாரமாகிய தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்த வேண்டும். சோ ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும், நம்ம எல்லாரும், ஆண்டவர் நமக்கு பல வரங்களை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தையில கவனம் செலுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையில நம்ம வந்து பெருகணும். கொலோசியர் 3:16 அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வந்து தேறணும். ஏன் தேறணும் அப்படின்னாக்கா, ஏன்னா நம்ம வந்து ஊழியம் செய்வது யாருக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து ஊழியம் செய்யறோம்னா, நம்முடைய எஜமானன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானன் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய எஜமானனை குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் வந்து சில 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 சபைகளை நீங்க வந்து பாருங்க, இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பிரசங்கம் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதத்திலேயாவது இந்த படிச்சு கொடுக்கிறவங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அந்த ஊழியத்துல இருந்தீங்கன்னாக்கா நீங்க கண்டிப்பா பைபிள் ஸ்டடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ மஸ்ட் அட்டெண்ட் பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடிக்கு வராம நீ வந்து அப்புறம் நீ பிள்ளைங்களுக்கு என்ன நீ படிச்சு கொடுக்க போற? இல்ல, அவங்களுடைய கருத்து அதுதான். இப்ப நம்ம அந்த அளவுக்கு வரல எங்க சர்ச்சில், சரியா? பட் மேபி கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் we will make it compulsory. Sunday school teachers all must attend Bible study, சரியா? ஏன்னா கடவுளோட வார்த்தையில நம்ம வந்து பெருகணும். கடவுளோட வார்த்தையில நம்ம வந்து பெருகினா தான் கடவுளை நம்ம வந்து காண்பிக்க முடியும். We can show Christ to the children. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வந்து இந்த வார்த்தையில நம்ம வந்து தேர்லனா இருக்கிற அந்த கொஞ்சம் அறிவில வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்புறம் பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுப்போம். அதனாலதான் பிள்ளைங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு ஆசிரியர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாய் திறக்கிறதுக்கு முன்ன டேனியேல் அப்படின்னு சொன்னா அவங்க கதையை சொல்லி முடிச்சிடறாங்க. அப்ப நம்மளும் நம்ம வாத்தியார்களுக்கும் என்ன சொல்றது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியல. because they do not know the word. சரியா? சோ கிறிஸ்துவ ஒவ்வொரு கோணத்திலும் நம்ம வந்து ஆராய்ந்து அறிந்திருக்கும் பொழுது என்ன ஆகுது, பிள்ளைகளுக்கு இன்னும் அநேக காரியங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் அடிமை என்று சொல்லுகிறோம். அவன் எஜமானன் முழுமையா அறிந்திருக்கணும். என் எஜமானனுக்கு என்ன பிடிக்கும், என் எஜமானனுக்கு என்ன பிடிக்காது, என் எஜமான் இந்த நேரத்துல வரும்போது அவர் என்ன என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாரு, இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் என்பதை என்னுடைய எஜமானன் எதிர்பார்ப்பார் என்பதை அவன் அப்படியே உள்ளுக்கு அப்படியே எல்லாம் அறிந்திருக்கணும். அதுதான் அடிமை. அப்ப இன்றைக்கு ஊழியம் செய்கிற நம்ம மெய்யாகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வந்து போக்கஸா நம்ம வந்து இருக்கிறோம். இல்ல எனக்கு இந்த ஊழியம் வந்து கொடுத்துட்டாங்க, இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சுட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறோம். சரிங்களா? அடிமை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை நாம் வந்து அறிந்திருக்க வேண்டும். அதுதான் பவுல் பாருங்க, 1 கொரிந்தியர் யாராவது வாசிங்க, 1 கொரிந்தியர் 2:2. பவுல் வந்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, அந்த இயேசுவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்புறம் பவுல் பாடுபடுறதெல்லாம் என்னது, இந்த இயேசுவை தான் அறிவிக்கணும். இந்த இயேசுவை நான் அறிவிக்கணும். இந்த இயேசுவில நீங்க வந்து தேர்வு. நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி,
நீங்க கிறிஸ்துவில தேடணும், கிறிஸ்துவில நீங்க பெருகணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க தேரும்போது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பெருகும்போது, கிறிஸ்துவுக்குள் நீங்க தேர்ச்சி அடையும் போது, கிறிஸ்துவுக்குள் நீங்க ஞானவான்களாக இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நீங்க கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய முடியும். கிறிஸ்துவை போல அந்த ஞான ஊற்றை கொண்டு நீங்க மற்றவர்களுக்கு உபதேசிக்க முடியும். அதுதான் அடிமை. தன்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை நான் எவ்வளவாய் அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த ஆவல், அந்த வாஞ்சை அடிமைக்கு இருக்கும். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குதா? இல்லை. இன்றைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நீங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் நான் போய் செலவு பண்றது பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்களே எனக்கே தெரியல. சரியா? நீங்க மற்ற நாள்ல நம்ம பார்க்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வராங்க. பிரியமானவர்களே, அடிமை என்பது அப்படி அல்ல. எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது, ஐ வாண்ட் டு பி தேர். தேவனுடைய ஞானம் எங்கே பேசப்படுகிறதோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன் என்ற அந்த அந்த வாஞ்சை, அந்த 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 ஆவல் அடிமையினுடைய வாழ்க்கையில அது வர வேண்டும். அதிலே நம்ம இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோமே, வார்த்தை மட்டுமல்ல, இந்த ஜெபத்திலையும் இந்த அதாவது ஜெபம் என்று சொல்லும் பொழுது எப்படி அடிமை எஜமானனுடைய கட்டளையை பெற அவன் ஆயத்தமாக இருக்கிறானோ, அதே போலதான் விசுவாசிகள், அடிமை என்ற விசுவாசிகள் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ள, எஜமானனோடு உறவாட அப்படிப்பட்ட ஒரு கவனம், வாஞ்சை அவர்களுக்குள்ளாக இருக்கணும். இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல, இந்த 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த ஜெபத்தை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல பாருங்க. கொலோசியர் 4:12-13 வாசிக்கிறவர். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிறுத்த வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். கவனிங்க, இந்த அடிமை, சரியா, உடன் ஊழியக்காரன், ஃபெலோ வொர்க்கர்ஸ், சரியா, இவன் பாருங்க என்னன்னா இந்த எப்பாப்ராஸ் நம்ம பார்க்கிறோம், தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பவுல் நம்ம சொல்லவே வேணாம், பவுல் ஜெப வீரன். என்ன ஒரு ஊழியக்காரனா பாருங்க, ஜெபத்துல போராடுகிறவனாக காணப்படுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? லேபரிங் earnestly அப்படின்ற பார்க்கிறோம். அந்த வார்த்தை, இந்த லேபரிங் earnestly அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த வார்த்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்துல அந்த வியாகுலப்பட்டு ஜெபித்தார் பார்த்தீங்களா? சரியா? அந்த அக்னி, அந்த வியாகுலம், அதுதான் இந்த எப்பாப்ராவுடைய ஜெபங்களிலே காணப்படுது. இந்த அக்னி, அந்த வியாகுலம் காணப்படுகிறது. அப்போ அடிமை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த ஊழியம் செய்யறேன், இந்த ஊழியம் செய்யறேன் சொன்னா பத்தாது, ஜெபத்திலே போராடுகிறவனாய் காணப்படும். சரியா? அப்ப இன்றைக்கு ஊழியம் செய்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், காலையில நீங்க எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஜெபத்துல போராடுங்க? சரியா? ஜெபத்துல போராடணும். ஏன்னா நம்ம ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய அந்த அந்த யுத்தத்துல நம்ம நிற்கிறோம். ஊழியம் என்பது யுத்தம். யுத்தத்துல இருக்கிற நம்ம ஜெபத்துல போராடலன்னா ஜெயம் பெற முடியாது.
ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. இப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு என்ன ஊழியம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு முன்னதாக நான் ஜெபத்திலே போராடுவேன். அதே இங்க நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு தேவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது இசைந்து ஊழியம் செய்கிற கிறிஸ்துவின் குடும்பம் அடிமையாக இருந்து இயேசுவின் வார்த்தையில் கவனம் செலுத்தி மற்றும் அவருடைய பலனில் சார்ந்திருந்து நாம் வந்து ஊழியம் செய்ய வேண்டும். வார்த்தையிலும் ஜெபத்திலும் நம்ம சார்ந்து. ஸோ ரெண்டாவது, அடுத்த வருஷத்திலிருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ப்ரீ மீட்டிங் வாங்க. சரியா? வரணும். நீங்க வந்து ஒரு உதாரணமா இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி படிச்சு கொடுப்பீங்க? எப்படி நம்ம மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்க முடியும்? சரியா? சரி, இறுதியாக நம்ம வந்து பார்க்கிற மூன்றாவது, இசைந்து ஊழியம் செய்யும் தேவனுடைய குடும்பம் புரிந்து கொள்ள வேண்டியது மூன்றாவது காரியம், அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்க வேண்டும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கை யார் அப்படின்னா, இந்த 14ஆம் வசனத்துல கவனிங்க, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்ந்தது சொல்லுகிறார். சரியா? லூக்கா நமக்கு வந்து லூக்கா நிருபத்தை வந்து எழுதினவர். இங்க ஒரு மனுஷன் தேமா, அதாவது பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த இந்த ஒரு மனுஷன். சரியா? இந்த தேமா குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம வந்து பார்க்கணும். நல்லதான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பவுலோடு சேர்ந்து. அப்புறம் ஒரு காரியம் வந்து நடந்துச்சு. 2 தீமோத்தேயு 4:10. சரியா? வாசிங்க அதை. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா புறப்பஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். சரி, இங்க வந்து பாருங்க, இந்த தேமா பவுலோட ஊழியம் செஞ்சாரு. அப்ப கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, வசனம் பவுலே சொல்றாரு, கொலோசி எழுதும் போது நல்லதான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியில இந்த 2 தீமோத்தேயு தான் பவுலுடைய கடைசி நிருபம். ஸோ அது வந்து எழுதும் போது அவர் வந்து சொல்றாரு, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அப்படின்னா என்னன்னா, ஊழியம் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு தனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஆசை வந்தோடனே என்னை விட்டு பிரிந்து பவுலோடு கூட நான் மேல ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். சரியா? அதாவது தெசலோனிக்கே பட்டணம் அப்படின்னு சொல்லும்போது வேத வல்லுநர் சொல்றாங்க, அவருடைய சொந்த ஊருக்கு அவர் வந்து திரும்பி போயிட்டார் அப்படின்னு. சரி, பவுலின் உடன் ஊழியனான தேமா கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்க மறுத்து விட்டார். ஏன்? அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தான் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, உலகத்தின் மேல் ஆசை வைத்தான் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த தேமா வீட்டின் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஆறுதல் மீதான நேசம் மற்றும் பவுலுடன் ஆபத்துக்களை தைரியமாய் எதிர்கொள்ள விருப்பம் இல்லை. அதாவது என்னன்னா, பவுலோடு கூட நான் இனி ஊழியம் செஞ்சேன்னா அதுல பாடுகள் இருக்குது. பவுல் சிறைச்சாலைக்கு போனாரு, அங்க வந்தாரு, அடிக்கப்பட்டாரு, எல்லாம் வந்து அனுபவிச்சாரு. இந்த மனுஷனோடு கூட நம்ம போனா நம்மளுக்கும் கஷ்டம். சரியா? நமக்கு எதுக்கு பாடு? அதுக்கு பேசாம நமக்கு பரலோக நிச்சயம், இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், பரலோக நிச்சயம். அப்புறம் என்ன? ஸோ அதனால நம்ம தெசலோனிக்கேக்கு போய் அங்கே போய் எப்படி இருப்போம்? அமைதியாக இருப்போம். நானும் என் குடும்பமும் சந்தோஷமா நம்ம வந்து இருப்போம். எதுக்குன்னு இந்த பாடுகள்லாம் நமக்கு இந்த மனுஷனோட நமக்கு பாடுகள். சரியா? ஸோ அந்த அந்த அர்த்தத்துல தான் இந்த தேமா பவுலை விட்டு போறார். அதாவது கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்கேற்க அவருக்கு அந்த விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு.
தன்னுடைய உயிரை இன்னும் அவர் வந்து அதிகமாக நேசிக்கிறார். கடவுளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க விரும்பல, மாறாக தன்னுடைய குடும்பத்தை அவர் நேசிக்க அவர் ஆரம்பித்தார். அப்ப என்ன பார்க்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் நமக்கு பாடுகள் இருக்கிறது. சரியா? நாம் பாடுபட்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம பாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். ஊழியத்திலும் சரி, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலும் சரி, இந்த பாடுகளை நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய விதங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். சோர்வு இருக்குது, 2 வந்துருச்சாங்க, கஷ்டம் இருக்குது, அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, வெட்கம் இருக்குது, சரியா, கஷ்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் ஊழியத்துல நமக்கு வந்து வரும். அவமானம் வந்து இருக்கும், எல்லாமே ஊழியத்துல வரும். இதெல்லாம் வந்து பாடுகள். இப்ப இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இந்த பாடுகளை அனுபவிக்க நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோமா? சரியா? இல்ல பரவாயில்ல, நானு அமைதலா இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து போயிடுறேன். சரியா? வீட்டின் அமைதிய ஈஸ் அட் ஹோம், இந்த அமைதலை நான் விரும்பி நான் வந்து போகிறவனாக இருக்கிறேன்னா? பிரியமானவர்களே, அடிமை என்பது அப்படி இல்லை. இந்த சீடர், டிசைபிள் என்ற வார்த்தை வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதற்கு ரொம்ப அழகான அர்த்தத்தை வந்து கொடுக்கிறார். மத்தேயு 16:23 வாசிக்கிறோம். மத்தேயு 16:24 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சரிங்களா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை என்றால் என்ன? காணப்படுகிறவைகள் எல்லாம். சரியா? வெட்கம், எதிர்ப்பு, அழுத்தம், கஷ்டம், சோர்வு, எல்லாமே இவைகள் எல்லாம் அவன் வந்து எடுத்துக்கொள்ள, சுமந்து கொள்ள அவன் வந்து இருக்கிறவனாக இருப்பான் என்றால் அவன் தான் எனக்கு சீடன் என்று இயேசு வந்து சொன்னார். சரியா? வீட்டில அமைதியாக இருக்க விரும்புகிறவன் அவன் எனக்கு சீடன் அல்ல. என்னோடு கூட சேர்ந்து பாடுபடுகிறவன், என்னுடைய பாடுகளிலே பங்கு கொள்கிறவன் தான் என்னுடைய சீடன் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு அநேக வேளை இந்த ஊழியங்கள் என்று வரும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம வந்து கேட்கிறோம். சரியா? இதை செய்றீங்களா இந்த ஊழியம் அப்படின்னு சொல்லுது, மற்றவர்கள் செய்யட்டும், இன்னும் எனக்கு கால அவகாசம் கொடுங்க, இன்னும் எனக்கு டைம் கொடுங்க, இதை செய்வதற்கு நான் தகுதியானவன், நான் முடியாது, நான் முடியாது, வேற யாராவது பாருங்க, அவங்க பாருங்க, கை கட்டுவாங்க, அவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க நல்லா செய்வாங்க. சரியா? ஆனா அவங்கள காட்ட மாட்டாங்க. சரியா? அடுத்தது நம்ம வந்து இதை குறித்து நான் ப்ரே பண்ணுவேன். ஐ வில் ப்ரே பாடி பார்ப்போமே, இப்ப கடவுள் எனக்கு எப்போ உணர்த்துறாரு, ஆவியானவர் எப்போ உணர்த்துவாரு, ஆவியானவர் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? இவங்க வேற ஏதோ ஒரு ஆவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை குறித்து ஜெபிக்கிறேன், இதை செய்வதற்கு நான் இன்னும் ஆயத்தமா சரியா? அப்ப என்னன்னா, இதுல பாருங்க, நம்ம ஊழியத்துல இதுதான், இதெல்லாம் வந்து எது காட்டுதுன்னா, நான் வீட்டில் அமைதலாக இருக்க விரும்புகிறேன். இதுதான் தேமா சொன்னார். விட்டுருப்பான், உன் பாடு, நீ வேணா போய் பாடு. நான் தெசலோனிக்கேக்கு போயிட்டு நான் எப்படி இருக்கிறேன்? அமைதியா, நானும் என் குடும்பமும் அமைதலாக இருக்கிறோம். சரியா? அப்போ பிரியமானவர்களே, அடிமை என்பது அப்படி கிடையாது. அடிமை என்பது கிறிஸ்துவோடு கூட நான் வந்து பாடுபட வேண்டும். இந்த தேவாவுக்கு தேவாவுக்கு எதிரான தேமா வந்து பாடுகளை பங்கேற்க விரும்பல, அவர் அந்த மனசு வரல. சரியா? ஆனா இன்னொரு தம்பதிகளை நம்ம வந்து பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, யாராவது வாசிங்க. ரோமர் 16 வசனம் 3-4. ரோமர் 16:3-4. நான் வரும்போது
3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அகிலாவையும் வாழ்த்துதல். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். கவனிங்க, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். சரிங்களா? வாசிக்க தொடர்ந்து. அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். சரிங்களா? இப்ப வந்து பாக்குறோம் இந்த தம்பதிகள் அகிலா பிரிஸ்கில்லா. சோ இவங்க வந்து பவுலின் நிமித்தம் கழுத்தை கொடுக்கக்கூடிய தயாரா இருந்தாங்க, தங்கள் உயிரை கொடுக்கக்கூடிய தயாரா இருந்தாங்க. அப்படின்னா பவுலுடைய பாடுகளில நாங்களும் சேர்ந்து பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்தவர்கள் தான் இந்த அகிலா பிரிஸ்கில்லா. அகிலா பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி, சரியா? நான் முதல் சொன்னது போல இதுல இருக்கிறீங்களா நீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியா? இன்னும் கொஞ்சம் காலம் போட்டோம், நான் வந்து ஆயத்தமா இல்லை, நம்ம வந்து எதுக்கு இப்போ வருவோம் போவோம், ஊழியம் செஞ்சா அப்புறம் அது வேற கஷ்டம், அப்போ அதை ஏதாவது சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு இந்த வம்பு தும்பு, சரியா? நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து இருப்போமே. ஸோ தேமா, அதாவது நீங்க தேமாவா இருக்க விரும்புறீங்களா, அகிலா பிரிஸ்கில்லாவா இருக்க விரும்புறீங்களா? சரியா? ரெண்டுல ஒன்று தான் இருக்க முடியும், ரெண்டுமே இருக்க முடியாது. ஒன்று தேமா, இல்லைன்னா அகிலா பிரிஸ்கில்லா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து இன்றைக்கு சோதித்து பார்ப்போம். கடவுள் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு, ஊழியங்கள் கொடுத்திருக்கிறாரு, சரியா? இன்றைக்கு நம்ம வந்து ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நம்ம வந்து இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு குடும்பமாக இசைந்து நம்ம வந்து ஊழியம் செய்ய நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோம். பல்வேறு பின்னணிகள்ல இருந்தாலும் நாம் இயேசுவுக்கு மட்டும் சேவை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம், சரியா? ஜெபத்திலும் கவனம் செலுத்தும் ஒரு ஊழியனாக, வார்த்தையிலும் ஜெபத்திலும் கவனம் செலுத்தும் ஒரு ஊழியனாக நாம் தேவனுக்கு சேவை செய்கிறோம். பாடுகளில் பங்கு கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா, அல்லது வீட்டில் நிம்மதியாக இருக்க விரும்புகிறோம்? தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். யாரும் எழுது என்று உமக்காக தானே ஐயா உயிர் வாழ்க்கை இந்த பாடலை பாடுவோம். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, எங்களுடைய ஊழிய பாதைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அருளப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையானது தேமாவை போல இருக்கிறதா, அகிலா பிரசிலாவை போல இருக்கிறோமா என்பதை நாங்கள் சோதித்தறிய எங்களுக்கு உதவி செய்ய, ஆண்டவரே, ஊழியத்தை குறித்தான சரியான சிந்தை எங்களுக்கு வர ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுதல் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு இறங்குங்க. ஒரு குடும்பமாய் விழுத்தராம் திருச்சபையார் ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஊழியம் செய்ய, தேவனுடைய குடும்பமாய் சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுதல் சொல்கிறேன். தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அமருங்க.